Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை படிக்க வேண்டும், அதன்படி வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த இடத்திலே நானும் நீங்களும் அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம் இப்பொழுது இருக்கின்ற மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆரம்ப 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள், வணக்க வழிபாடுகள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 10 நாட்களையும் நாம் அமல்களை கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்ற இந்த செய்தியுடன் இன்றைய எமது வகுப்பிலே நாம் முக்கியமாக 3 தலைப்புகளை நாம் எடுத்திருந்தோம். பெருநாள் சம்பந்தமான சில செய்திகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையில் பெருநாள் என்ற ஒரு பகுதி. இரண்டாவது உதுஹியாவுடைய சிறப்புகளும் சட்டங்களும் என்ற ஒரு பகுதி. அதே போன்று அஸ்ஸுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு தொடர்பான இந்த 3 பகுதிகளை நாம் எடுத்திருந்தோம். அதில் முதலாவது பகுதி பெருநாள் என்ற ஒரு பகுதி. பெருநாள் என்பது அந்த வார்த்தையை சொன்னாலே சந்தோஷப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், இப்படித்தானே? பெருநாள் என்ற வார்த்தை பலருக்கும் பல விதத்தில், பல கோணத்தில், பல எண்ணங்களில் சந்தோஷம் ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய சந்தோஷம் வித்தியாசமானதாக இருக்கும். எப்படி இருக்கும்? அவர்களுடைய ஆடைகள் இல்லையா, அன்றைய இரவு, அதாவது பெருநாள் அன்று இரவு, அந்த இரவை கழிப்பதென்பது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் விடிஞ்சாத்தான் அந்த ஆடையை அணிய முடியும் இல்லையா? தந்தை வாங்கி தந்த, தாய் வாங்கி தந்த அந்த ஆடைகளை அன்று இரவை கழித்தால்தான் அணிய முடியும். அதே போன்று பாதணிகள், அதே போன்று அதுக்கு அந்த ஆடைக்கு தேவையான ஃபுல் செட் ஆடைகள், இப்போ இவைகளையெல்லாம் அணிந்து கொண்டு தனது சக நண்பர்களிடத்திலே தான் பெருமையாக பேச வேண்டும். சக நண்பர்கள் எனது ஆடையை பார்த்து இது எவ்வளவுக்கு வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க என்று பெருமையாக கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் அந்த சிறுவர்களுடைய பெருநாள் இருக்கும். அது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். அது அவங்களோட பெருநாள் அப்படி தான் இருக்கும். வேறொன்றையும் அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அந்த ஆடை, அந்த அவங்க அணியக்கூடிய பாதணிகள், மிஞ்சி போனால் ஒச்சிருக்கும். இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு வகையில் அந்த சிறுவர்கள் சிறுமியர்களுடைய அந்த பெருநாள் இருக்க போகிறது. அதே போன்று தாய் தந்தையர்கள், திருமணம் முடித்தவர்கள் இப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுடைய பெருநாள் எப்படின்னு சொன்னால், தனது குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரும். பெருநாள் அன்றைக்கு என்ன செய்வாங்க? அவங்களுடைய தாய் தந்தையர்களுடைய வீட்டில் எல்லோரும் ஒன்று சேருவாங்க. சகோதரர்கள் சகோதரிகள்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து அன்றைய நாளை மிகவும் சந்தோஷமாக அவர்கள் கழிப்பார்கள். குடும்பங்களெல்லாம் ஒன்று சேர்கின்ற ஒரு நாளாக அவர்கள் வைத்திருப்பார்கள். அப்போ அவங்களோட அந்த பெருநாள் தினம் என்பது அப்படி அமையும். அப்போ ஒவ்வொருத்தருடைய பெருநாள் தினமும் அவர்கள் கற்பனை செய்து வைத்திருப்பார்கள். அவர்கள் அதை புரோகிராம் செய்து வைத்திருப்பார்கள். எனது இந்த பெருநாள், இன்றைய நாள் இவ்வாறு தான் கழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அதை அவர்கள் அந்த அடிப்படையில் அவர்களுடைய பெருநாளை கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். அப்போ பெருநாள் தினம் என்பது எல்லா வகையிலும் எல்லோரும்
சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நாளாகவே பெருநாள் தினம் இருக்கிறது. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் உணர்வுகளை மதிக்கின்ற மதம், அப்படித்தானே? உணர்வுகளை எல்லாம் ஒவ்வொருத்தருடைய உணர்வையும் தெளிவாக மதித்து அதற்குரிய அந்தஸ்தை கொடுக்கின்ற ஒரு மார்க்கம் எது? இஸ்லாம். இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோன்பு பெருநாள் என்று சொன்னால் அது ஒரு தியாகத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நாள். 30 நாள் நோன்பு நோற்று இரவு பகலாக அமல் செய்து அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாள் நோன்பு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் என்பது அதுதான் தியாக பெருநாள் இல்லையா? அதில் பல தியாகங்கள் இருக்குது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் அந்த மாதத்திலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த மாதத்திலே அவர்கள் பல தியாகங்களை செய்து அந்த ஹஜ்ஜுடைய அமலை அவர்கள் முடிப்பார்கள். ஹஜ்ஜுடைய அமல் என்பது எண்ணி பார்த்தால் ஒரு 6 நாளைக்குள் உட்பட்ட அமல்கள் தான் இருக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த 6 நாளையும் வணக்கத்தோடு வழிபாடோடு கழிப்பது என்பது மிகவும் சிரமமாக இருக்கும். அவர்களுக்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள். பல தியாகங்கள் செய்து அந்த 6 நாளையும் கழிப்பார்கள். அதற்கு பின்னால் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்னது? பெருநாளுடைய தினம் வரும். அந்த பெருநாளுடைய தினம் வருகின்ற பொழுது அந்த கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் மறந்து விடுகிறது. அவ்வளோ ஒரு குதூகலம் சந்தோஷமாக இருக்கும். இந்த ஈத் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? திரும்ப திரும்ப வருவது. திரும்ப திரும்ப வருவதற்கு தான் என்ன சொல்வது? ஈத் என்று சொல்வது. அப்போ எமக்கு அல்லாஹு தஆலா 2 பெருநாள்களை தந்திருக்கிறார். அப்போ இந்த பெருநாள்கள் பிற சமூகங்களுக்கும் இருக்கின்றன. எல்லா சமூகங்களிலும் காணப்படுகின்றது. நீங்கள் ஹிந்துஸை எடுத்துக்கொண்டால் அல்லது பௌத்தர்களை எடுத்துக்கொண்டால் அல்லது கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கென பெருநாள் தினங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த பெருநாள் தினங்கள் எதை அடிப்படையாக வைத்து வந்திருக்கும்? ஒன்றோ ஒருவருடைய பிறப்பு, ஒருவருடைய இறப்பு அல்லது ஒரு வருடத்துடைய ஆரம்பம், இவ்வாறு ஏதோ ஒரு சடங்கை வைத்து உருவாக்கியிருப்பார்கள். இஸ்லாம் அவ்வாறு அல்ல. இஸ்லாம் அதையெல்லாம் என்ன செஞ்சது? அவ்வாறு ஒரு பெருநாளை வைக்கவில்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் அதை கொண்டாடுமாறு இஸ்லாம் சொன்னதா? சொல்லவில்லை. பெருநாளாக எடுக்கவில்லை. அல்லது எத்தனையோ மகான்கள் பிறந்தார்கள், அவருடைய பிறப்புகளோ அவருடைய இறப்புகளோ பெருநாளாக கொண்டாடும்படி இஸ்லாம் சொல்லவில்லை. அப்போ இஸ்லாம் என்ன சொன்னிச்சுன்னு கேட்டால் பெருநாள் என்பது 2 தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அபூதாவுதில் பதிவாகக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வராங்க. வார நேரத்தில் வலஹும் யௌமான், அவங்களுக்கு 2 நாட்கள் இருந்துச்சு. யாருக்கு? மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. யல்அபூன ஃபீஹிமா, அந்த 2 நாளையிலையும் அவங்க விளையாடி கொண்டிருந்தார்கள், குதூகலமாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மா ஹாதானில் யௌமானி, இந்த 2 நாட்களும் என்னன்னு கேட்குறாங்க. காலு குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் நாங்கள் இந்த நாட்களில் விளையாடி சந்தோஷமாக விளையாடுகளிலும் களிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அப்தலகும் பிஹிமா கைரம் மின்ஹுமா, இந்த 2 நாளுக்கு பகரமாக இந்த 2 நாளை விட சிறந்த 2 நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு பகரமாக தந்திருக்கிறான். அது என்னது? யோம் அல் அதுஹா வ யோம் அல் ஃபித்ர். என்ன பெருநாள்? ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள். இந்த 2ஐயும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ இந்த செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள். பெருநாள் தினம் என்பது இவ்வாறு தான் இருக்க வேண்டும், இந்த அமைப்பில் தான் இருக்க வேண்டும், இதுதான் பெருநாளுடைய தினம். இதை தாண்டி வரக்கூடிய எதையுமே நாங்கள் பெருநாளாக கொண்டாடக்கூடாது. முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களா இல்லையா? முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அப்போ நீங்கள் அந்நிய மக்களுடைய கொண்டாட்ட தினங்கள், அவருடைய பெருநாள்கள், அவர்களுடைய பெரியார்களுடைய தினங்கள், அல்லது அவர்கள் அந்த நாளை கொண்டாட்டமாக நினைக்கிறார்களே அந்த தினங்கள், விசேடமாக அவர்கள் கணிக்கக்கூடிய நாட்கள், எதிலையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது?
அவர்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது. அந்த நாளையில் நீங்கள் கொண்டாடிவிடக்கூடாது. அந்த நாளைக்கென்று விசேடமான ஆடைகள் எதுவும் அணிந்து விடக்கூடாது. அந்த நாளைக்கென நீங்கள் விசேடமான உணவுகள் எதையும் செய்து விடக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் எந்த விதத்திலும் ஒப்பாகிவிடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது என்ன தெரியுமா? இஸ்லாம் ஒரு தனித்துவமான மார்க்கம். எல்லாத்திலையுமே தனித்துவம் தான். எல்லாத்திலையுமே தனித்துவம் தான். இஸ்லாம்டா இதுதான். இஸ்லாம் என்பது இதுதான். அதில் என்ன செய்யலாது? வளைந்தெல்லாம் போக முடியாது. என்ன செய்ய முடியாது? வளைந்து போக முடியுமா? வளைந்தெல்லாம் போக முடியாது. இஸ்லாம் என்பது இது. இஸ்லாம் என்பது தனித்துவமான மார்க்கம். அது இவ்வாறு தான் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே எமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சரி, இப்போ இதில் இந்த பெருநாள் தினம் ஒரு பெருநாள் வரப்போகிறது நோன்பை அடுத்து, இல்லையா? அது நோன்பு பெருநாள் என்று சொல்லுவோம். இன்னொரு பெருநாள் வரப்போகிறது ஹஜ்ஜை அடுத்து, இல்லையா? ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜுடைய கிரியைகள்லாம் முடிகிற அந்த காலத்தில் 10வது நாள் வரப்போகிறது. அப்போ இந்த 2 நாட்களிலும் நோன்பு நோக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஏன் தடை செய்தார்கள் தெரியுமா? இந்த நாட்களில் நீங்கள் நோன்பு நோக்கக்கூடாது, இது உண்ணுகின்ற பருகுகின்ற சந்தோஷமாக இருக்கின்ற நாள் என்று சொன்னார்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பது தான் இந்த நாளுடைய சிறப்பு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நாளையில் விசேடமான வணக்கம் அப்படின்னு பார்த்தால் தொழுகை இருக்கிறது, இல்லையா? தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகை, பெருநாள் தொழுகை என்பது முக்கியமான சுன்னாக்களில் ஒன்றாக இருக்கிறது. இதனுடைய தொழுகையுடைய முறை எங்களுக்கு தெரியும். இது 2 ரக்காத்துக்களை கொண்ட தொழுகை. அதே நேரத்தில் முதலாவது ரக்காத்தில் 7 தக்பீர்களும் 2வது ரக்காத்தில் 5 தக்பீர்களையும் கொண்ட தொழுகையாக இது காணப்படுகிறது. அதே நேரத்தில் இதில் ஒரு மசாலா நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால், பலரிடத்தில் காணப்படுகின்ற சந்தேகம் என்னென்றால், இப்போ பெருநாள் தொழுகைக்கு ஒருவர் லேட் ஆகி வாரார். இமாம் என்ன செஞ்சிட்டாரு? தொழுகையை ஆரம்பிச்சிட்டார். தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்பித்ததோடு அவர் என்ன செய்வார்? அடுத்த தக்பீர்களை சொல்ல ஆரம்பிச்சிடுவார். சில நேரங்களில் தொழுகைக்கு வரக்கூடியவர் முதல் ரக்காத்தில் 7 தக்பீர்களும் இவருக்கு தப்பியிருக்கலாம். அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற நேரத்தில் தான் இமாமோடு வந்து சேர்ந்து கொண்டார். இப்போ இவருக்கு தப்பி அந்த 7 தக்பீர்களையும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? 7ஐயும் செய்யணும். வேற இமாமோட சரி, இவர் என்ன செய்ய தேவையில்லை, அந்த தக்பீர்கள் அப்படியே விட்டுட்டு இமாம் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இமாமோட சேர்ந்து போக வேண்டியதான். அந்த தக்பீர்கள் என்ன செய்ய தேவையில்லை, இவர் கலா செய்ய தேவையில்லை. அப்படியே என்ன செய்ய, இமாம் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல அப்படியே சேர்ந்து போக வேண்டியதான். சரியா? அப்போ இதை நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும், இதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். சரி, இப்போ இதில் இந்த பெருநாள் தொழுகை இதில் ஓதுவதற்கென ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சூறாக்களை சொன்னார்கள், ஓதினார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். அப்படின்னு பார்த்தால் அதில் சில நேரங்களில் வந்து சூரா காஃப் ஓதுவாங்க. அதே நேரத்தில் என்ன ஓதுவாங்க, இக்தரபத்திஸா என்ன சொல்லக்கூடிய அந்த சூறாவை என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. இந்த 2ஐயும் சேர்த்து என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. ஒரு ரக்காத்தில் காஃபும் ஒரு ரக்காத்தில் என்ன ஓதுவாங்க, இக்தரபத்திஸான்னு சொல்லக்கூடிய அந்த சூறா ஓதுவாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கு அப்படின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பிஹிஸ்ம அதையும் சூரத்துல் காஷியாவையும் ஓதுவாங்க. ஒரு ரக்காத்தில் சப்பிஹிஸ்ம அடுத்துல காஷியா ஓதுவாங்க. அப்போ இவ்வாறு ஓதி தொழுவிப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் சுன்னாவாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, எங்களுக்கு தெரியும் இந்த தொழுகையில் வந்து ஆரம்பத்தில் தொழுதுட்டு 2வது தான் ஹொத்துபா, அப்படி தானே? ஆரம்பத்தில் தொழுக, 2வது ஹொத்துபா. சரி, இப்போ இந்த ஹொத்துபாவுடைய விஷயத்தில் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அப்துல்லாஹ் இப்னு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு ஈதுக்கு நான் கலந்து கொண்டேன். அப்போ அந்த ஈதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொழுதுச்சதுக்கு பின்னால் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஹுத்பா உபதேசம் ஆரம்பிக்க போகிறது. ஃபமன் அஹப்ப ஐ யஜ்லிஸ லில் ஹுத்பதி ஃபல் யஜ்லிஸ், யாராவது உங்களுக்கு ஹுத்பாவை கேட்பதற்கு விருப்பம் என்றால் கேட்கலாம். ஒமன் அஹப்ப ஐ யதுஹப ஃபல் யதுஹப், யாருக்காவது ஹுத்பாவை கேட்பதற்கு விருப்பம் இல்லை என்றால் என்ன செய்யலாம், போகலாம். அப்போ அவருக்கு ஏதாவது வேலைகள் இருக்குது, அவசரமாக போக வேண்டிய நிலைமை இருக்குது என்றால் என்ன செய்யலாம், போகலாம். அவர் போவதனால இந்த பெருநாள் தொழுகைக்கு ஏதாவது ஆபத்து வருமா, தங்கடம் ஏற்படுமான்னு கேட்டால் தங்கடம் ஏற்படாது, இல்லைங்களா, தங்கடம் ஏற்படாது. அதே நேரத்தில் இப்போ ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கிறது, இப்போ ஜும்மா ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பேச முடியுமா, பேச இயலாது. ஜும்மா ஹுத்பாவுக்கு வராமல், அப்போ ஜும்மா ஹுத்பா என்பது வந்து முக்கியம், ஃபர்து இல்லையா, அப்போ அந்த 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 தொழுகையோடு சேர்ந்த ஒரு பகுதி. சரி, அப்போ இதில் வந்து ஒருத்தர் பேசினார் என்று சொன்னால் இது என்ன செய்கிறாரு, ஹுத்பா நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதில் ஒருவர் பேசினார் என்று சொன்னால் அவருடைய ஹுத்பா வீணாகுமா, வீணாகாது. சரி, அடுத்தது இந்த பெருநாள் தொழுகை என்பது திடலில் தொழுவது சுன்னா. இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தொழுதார்கள் என்று பல ஹதீஸுகளை நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ திடலில் தொழக்கூடிய ஒருவர் ஒரு கிரவுண்டில், திடல்னா என்னது, ஒரு வெட்ட வெளியில் என்ன செய்கிற தொழுகிறது. அப்போ இதில் தொழக்கூடிய ஒருத்தர் அவருடைய தொழுகை, அப்போ இவர் திடலுக்கு வந்தவுடன் வேறு எந்த தொழுகையும் தொழ மாட்டார், எது வரைக்கும், பெருநாள் தொழுகை தொழும் வரைக்கும். இப்போ பெருநாள் தொழுகை தான் அவருடைய முதல் தொழுகையாக இருக்க போகுது. சரி, இதே ஒருத்தர் என்ன செய்கிறார்னா மஸ்ஜிதில் பெருநாள் தொழுகை நடக்குது, அப்போ அந்த தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு போயிருந்தார் என்று சொன்னால் அவருக்கு என்ன தொழுகை இருக்கிறது, தஹியத்துல் மஸ்ஜித் இருக்கிறது. அப்போ என்ன செஞ்சு கொள்ளலாம், அவர் தஹியத்துல் மஸ்ஜித் அவர் தொழுது கொள்வார். சரி, இந்த பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் சமூகம் அளிப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறியக்கூடிய செய்தி புகாரியில் பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பெண்கள், அதாவது பருவ வயதை அடைந்த பெண்கள் அவர்களும் என்ன செய்வார்கள், பெருநாள் தொழுகைக்காக வேண்டி வருவார்கள். அதே போன்று அவர்களும் வருவார்கள், அதே போன்று தாய்மார்களும் வருவார்கள். அப்போ பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, பெருநாள் தொழுகைக்காக வேண்டி சமூகம் அளிப்பார்கள். அப்போ அவர்கள் சமூகம் அளிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே நேரத்தில் எவ்வாறு அதை சொன்னார்கள் என்றால், வல் ஹுய்யத், எனது மாதவிடாய் உள்ள பெண்களும் வருவார்கள், வல் யஷ்ஹதுனல் ஹைர வ தஅவத்தல் முஸ்லிமீன், அவங்க என்ன செய்வாங்க, வந்து தொழ முடியுமா, அவங்களுக்கு தொழ முடியாது, ஒரு ஓரமாக உட்கார்ந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா மூமின்களுடைய அந்த பிரார்த்தனையில் அவர்கள் கலந்து கொள்வார்கள், அதே நேரத்தில் நலவிலும் கலந்து கொள்வார்கள், பங்கெடுத்து கொள்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சரி, அப்போ பெண்கள் வந்து இந்த தொழுகைக்கு போவது என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இதில் சில சலஃபுகளில் சிலர் வந்து பெண்கள் வருவதை பிற்காலங்களில் வெறுத்தார்கள். வராமல் இருந்தால் நல்லம்டாம், வராமல் இருந்தால் என்னது, நல்லம்டாம். நீங்கள் பார்க்கலாம், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, இன்று நான், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் சொன்னாங்க. சரி, இன்று நான் அக்ரஹுல் யௌம அல் ஹுரூஜ் லின் நிசாஇ ஃபில் ஈதைன், இந்த ரெண்டு பெருநாள் தொழுகைகளுக்கும் பெண்கள் வெளியேறி வருவதை நான் வெறுக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க வரத்தான் வேணுமென்றால் கணவனுடைய பரிபூர்ணமான உத்தரவோடு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது, லவ் ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஹ்தஸன் நிசா, இந்த பெண்கள் இப்போ எப்படி மாறி இருக்கிறாங்க, புதுமை அடைஞ்சிருக்கிறாங்க என்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருந்தால் லமனஅஹுன்னல் மஸ்ஜித், என்ன செஞ்சிருப்பாங்க, மஸ்ஜிதுக்கு வருவதை அவர்களை தடுத்திருப்பார்கள். இது எப்போ சொன்ன செய்தி, இது எப்போ எத்தனை வருஷம் இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சு, இந்த செய்தி சொல்ல போகல எப்படி இருக்கும், ஒரு 20-25 வருஷம் இருக்குமா, அப்போ அதுக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ அந்த வருட காலத்துக்குள்ளே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்போ இந்த இப்போ வருகின்ற காலங்களில் வந்து பெண்களுடைய நிலையை பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்றையும் எங்களுக்கு தாராங்க. யார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன தாராங்க என்றால்,
பெண்கள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய ஆடை ஒழுங்கை பேண வேண்டும். என்ன செய்யணும்? ஆடை ஒழுங்கை பேண வேண்டும். அதாவது அலங்காரங்கள் வெளியே தெரிகின்ற அளவுக்கு அவர்களுடைய ஆடைகள் இருக்கக்கூடாது. அதனால் ஆண்களை குழப்பத்தில் ஆக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் குழப்பத்திலாக்கி இவர்களும் என்ன செய்யக்கூடாது? ஃபசாதில் விழக்கூடாது என்ற ஒரு பகுதியை மிகவும் கவனமாக பேண வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு சொல்கிறார்கள். சரி, இது பெருநாள் தொழுகை, அதாவது பெருநாள் தினத்தில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய தொழுகை சம்பந்தமான சில முக்கியமான தகவல்கள். அதோட பெருநாள் தினத்தில் சில ஒழுங்குகள் இருக்குது. சில ஒழுங்குகளை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன், இந்த பெருநாள் என்பது ஒரு சந்தோஷமான குதூகலமாக, அதே நேரத்தில் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள். அப்போ அந்த நாள் என்பது மிகவும் ஒரு சுத்தமாக அனைவரும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக, என்றால் எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள். அப்போ அந்த நாளையில் குளித்து கொள்வது சுன்னா. என்னது? குளித்து கொள்வது சுன்னா. அப்போ பெருநாள் தினத்தில் என்ன செஞ்சு கொள்வது? குளித்து கொள்வது என்பது சுன்னத்தாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அப்போ அதிகாலையில் என்ன செய்வார்? இப்போ பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால் முதல் வேலையாக இவர் என்ன செய்து கொள்வார்? குளித்து கொள்வார். குளித்து சுத்தமாகி கொண்டு இப்பொழுது பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால், இப்போ நோன்பு பெருநாளாக இருந்தால் சில ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு தொழுகைக்கு செல்வது என்பது சுன்னாவாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தால் அவர் என்ன செய்ய மாட்டார்? எதையும் சாப்பிட மாட்டார். ஏன் எதையும் சாப்பிட மாட்டார் என்று சொன்னால், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் சாப்பிடாமல் பெய்த்து அவசரமாக தொழுது முடித்து விட்டு என்ன செய்வாங்க? அவங்களோட உதுஹியாவிலிருந்து சாப்பிடுவாங்க. என்ன செய்வாங்க? அவங்களோட உதுஹியாவிலிருந்து சாப்பிடுவாங்க. சரி, இப்போ இதில் ஒரு சஹாபி சொல்கிறாரு, அதாவது பிற்காலத்தில் பெருநாள் தொழுகையில் இவர் கலந்து கொண்டார். கலந்து கொண்டுட்டு இவர் சொல்கிறாரு, இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த ஹுத்பாவையோ தொழுகையோ நீட்ட மாட்டாங்கன்றார். என்ன அந்த அளவுக்கு நீட்டினாங்க. நீங்கள் பார்க்கலாம், இப்போ இங்கேலாம் சுருக்கமாக தான் இருக்கும் பெரும்பாலும். எமது நாட்டில் தொழுகைக்காக வேண்டி எத்தனை மணிக்கு வர சொல்லுவாங்க? 6 மணிக்கு வர சொல்லுவாங்கன்னு வைங்களேன். 6 மணிக்கு வர சொன்னாங்கண்டா எத்தனை மணிக்கு எங்களை விடுவாங்க? 9-10 மணியாகவும் வீட்டுக்கு சேர்றதுக்கு, இல்லையா? 9. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுபஹு நேரத்தில் இருந்து 10 மணி வரைக்கும்டா அரை நாள் அங்கே பெய்த்து, பெருநாளில் அரை நாள் பெய்த்து. அப்போ அந்த அளவுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? மக்களை கஷ்டத்தில் போடக்கூடாது. இந்த பெருநாள் தினம் அவங்க நிறைய நிகழ்ச்சிகளை வச்சுருப்பாங்க, ஒன்றன் பின் ஒன்றன் நிகழ்ச்சிகளை வச்சுருப்பாங்க. அவங்க அந்த நாளையில் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அந்த நாளை மிகவும் கவனமாக அவங்களோட கையில் அப்படியே கொடுத்துடணும். இந்த வணக்கத்திலேயே கழிக்க வேண்டிய ஒரு நாள் அல்ல அது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன சொன்னார்கள்? இது நோன்பு பிடிக்கக்கூடாது, தடை செய்தார்கள். நோன்பு பிடிக்கக்கூடாது என்று சொன்னார், ஹராம் என்று சொன்னார்கள். ஏன்னா இது உண்ணக்கூடிய பருகக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் என்று சொன்னார்கள். அப்போ இந்த பெருநாள் தினம் என்பது அந்த நாளையில் நடக்கின்ற அந்த தொழுகை, அந்த பிரசங்கங்கள்லாம் மிச்சம் நீளமாக இருக்கக்கூடாது. அவசரமாக ஒரு நல்ல ஒரு செய்தியை சுருக்கமாக மக்களுக்கு கொடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சிடணும்? அனுப்பிவிட வேண்டும் என்ற ஒரு செய்தியை அந்த சஹாபி அழகாக எங்களுக்கு சொல்கிறார். சரி, இதில் ஈதுடைய பெருநாள் தினத்தில் தக்பீர் சொல்கிறது மிக முக்கியமான சுன்னாக்கள் உண்டு. அதுவும் ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னு வந்துட்டால் அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் நாளிலிருந்து ஐயாமு தஷ்ரீக், இல்லையா, 13வது அன்று சூரியன் மறைகின்ற வரைக்கும் தக்பீர் சொல்வதென்பது சுன்னத்தாக மிக முக்கியமான அமல்களில் ஒன்றாக காணப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் அந்த நாளை அந்த நாட்களில் சொல்லக்கூடிய தக்பீர்களை சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா, சில கடை தெருவுகளுக்கு போனாலும் சரி, மஸ்ஜிதுகளுக்கு போனாலும் சரி, அல்லது மக்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களுக்கு போனாலும் அங்கே என்ன செய்வாங்கன்னா அந்த தக்பீர்களுடைய சத்தம் பெரிய ஒரு முழக்கத்தை போன்று காணப்படும்.
அவ்வளவு சத்தமாக இருக்கும். மினாவில் கூட அவ்வாறு தான் இருக்கும். அப்போ அந்த 10 நாட்களும் என்ன செய்வாங்க, தக்பீர் சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், அப்துல்லா இப்னு உமர் போன்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க போன்றவர்கள் வந்து தொழுகைகளுக்கு பின்னாலே என்ன செய்வாங்க, தக்பீர்கள் சொன்னதாக புகாரியில் ஒரு செய்தி வருகிறது. அப்போ இந்த தக்பீரை வந்து மிக முக்கியமான சுன்னாக்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சுன்னா வந்து எங்களிடத்தில் மிகவும் மங்கி போன ஒரு சுன்னாவாக காணப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், நாங்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையாவது நாள்? துல்ஹிஜ்ஜா 4 3 சரி 4. சரி, இந்த 4 நாளும் எங்களை விட்டு சென்று விட்டது. அப்போ இந்த நாளில் நாங்கள் தக்பீர் சொன்னோமா? தக்பீர் சொன்னோமா? ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்கள், தக்பீர் சொன்னோமா? சரி, இது ஒரு பகுதி. இது வந்து எங்களிடத்தில் வந்து அதாவது உதாசீனம் செய்யப்பட்ட சுன்னாக்கள் உண்டு. இதொண்டு. இன்னொரு சுன்னா இருக்குது தெரியுமா? உம்ராக்கு போகக்குள்ள தல்பியா சொல்லக்கூடிய அந்த சுன்னா. உம்ராக்கு போகிற நேரத்தில் தல்பியா சொல்கிறது சுன்னா. எது வரைக்கும்? அதாவது ஹரத்துள்ளுக்கு ஏறுகின்ற வரைக்கும், தவாஃப் ஆரம்பிக்கின்ற வரைக்கும். அப்போ அந்த சுன்னா கூட எங்கள்கிட்ட மங்கிட்டு இல்லை. தல்பியா செல்கின்ற அந்த பகுதியே இல்லை. தல்பியா சொல்கின்ற பகுதி மிகவும் மங்கிவிட்டது, குறைந்து விட்டது. சிலர் வந்து அது அப்படி ஒரு சுன்னா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருகின்ற அளவுக்கு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் என்ன செய்யறாங்க, மிகவும் கவனமாக நாங்கள் எடுக்கணும். என்ற சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை, சஹாபாக்கள் வந்து இவைகளை மிகவும் கவனமாக செய்திருக்கிறார்கள். இதொண்டு. அப்போ இந்த தக்பீர்கள் என்பது வந்து அதாவது அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த குறிப்பிட்ட இந்த தினங்களில் நீங்கள் அல்லாஹுவை பெரிதுபடுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்கள். இந்த நாட்களுடைய அதாவது இந்த நாட்களுடைய அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் தக்பீர்களின் மூலமாக. அந்த தக்பீர்களை கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படுதா இல்லையா? அந்த பெருநாள் தக்பீரை அந்த சொல்கின்ற பொழுது, அதை செவியுறுகின்ற பொழுது எங்களுக்கு தெரியாமலுக்கே சில உணர்வுகள் ஏற்படுகிறது. அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும், அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்போ ஒரு 10 பேர் ஒரு இடத்துல சொல்கிறாங்கண்டா, அப்போ ஒரு 50 பேர் இருக்கிற இடம்னு சொல்ல நேரத்தில் அந்த 50 பேருக்கும் தெரிய வரும், நாங்கள் பெருநாள் தினத்துக்கு அண்மித்து விட்டோம், அல்லது துல்ஹிஜ்ஜா மாதத்தில் இருக்கிறோம், ஆரம்ப பகுதியில் இருக்கிறோம், பெருநாள் தினத்தில் இருக்கிறோம் என்ற அந்த அடையாளம் அவர்களுக்கு தெரிய வருமா இல்லையா? தெரிய வரும். அப்போ இந்த சுன்னாக்கள் எங்களிடத்துலேருந்து மங்கி போகக்கூடாது. சரி, இப்போ இதில் வந்து தக்பீர் எவ்வாறு சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்றால், இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீருடைய அந்த முறையை இவ்வாறு தான் சொன்னார்கள் என்று ஹதீஸ்களில் வரல. ஆனால் சஹாபாக்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த தக்பீர்களுடைய முறைகளை அவர்கள் சொன்னதாக ஹதீஸுகளில் எங்களுக்கு சஹீஹான ஹதீஸுகளில் எங்களுக்கு பார்க்க முடிகிறது. நீங்கள் பார்க்கலாம், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால சஹீஹான சனதில் வரக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் சொல்வார்கள் எவ்வாறுன்னு கேட்டால், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இது வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன தக்பீராக வருகிறது. அதே போன்று இப்னு அபி ஷைபால வந்து இன்னொரு ரிவாயத்து வருகிறது, ஒவ்வொன்றை 3 விடுத்தமாக சொன்னார்கள் என்று வருகிறது. அப்போ இந்த தக்பீரை எங்களுக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே போன்று இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியாக, அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் வ அஜல் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இது வந்து ஷேக் அல்பானி வந்து என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. அப்போ இந்த செய்தியும் வந்து வந்திருக்கிறது. அப்போ இவங்க வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, இவங்க வந்து இவங்களாகவே அதை செய்ய மாட்டாங்க. இது வந்து ஏதோ ஒரு வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை கேட்டு ஏதாவது ஒரு வகையில் தான் இவங்க செஞ்சுக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த அடிப்படையில் என்ன சொல்லிக்கொள்ளலாம். அப்போ இது வந்து இதனுடைய இப்போ நாங்கள் இப்படியான செய்திகளை நாங்கள் எப்படி விளங்கிக்கொள்ளணும்னு கேட்டால், இது வந்து விசாலமான ஒரு கதவு. நீங்கள் தக்பீர் என்று வருகின்ற பொழுது நீங்கள் சில வார்த்தைகளை சேர்த்து சொன்னாலும் என்னது, அது தக்பீராகவே வரும். சரியா? அப்போ நீங்கள் அல்லாஹ் அக்பர் மட்டும் சொன்னாலும் சரி, அல்லது இதில் வரக்கூடிய இந்த சீகாவை அதாவது இந்த முறையிலே சொன்னாலும் சரி. அடுத்தது பெருநாள் தினம். இப்போ பெருநாள் தினம் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு குதூகலமான ஒரு தினம். அந்த நாளையில் வந்து தனது சகோதரர்களை உறவினர்களை காண்கின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கு என்ன சொல்வோம்,
வாழ்த்துக்கள் சொல்வோம் இல்லையா, அந்த வாழ்த்துக்கள் சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. இஸ்லாம் என்ன தடை செய்யலை. என்ன செய்யலை, நீங்கள் என்ன செய்யலாம், நண்பர்களை கண்டால் உறவினர்களை கண்டால் வாயை மூடிட்டு இருக்கணும், வாயை திறக்கக்கூடாது. வாயை திறக்காம விட்டால் அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தலைண்டா அது என்ன சந்தோஷம் இல்லையா? ஒருத்தனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அவன் வெளிப்படுத்தினா தான் அவனுடைய சந்தோஷம் வெளிப்படும். அவன் சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லி எப்படி அறிஞ்சு கொள்வது? எப்படி அறிஞ்சு கொள்வது? அவன் பேசுகிறத வச்சு தான் அறிஞ்சு கொள்ளலாம். ஒருவருடைய அவர் பேசக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை தான் காட்டி கொடுக்கும் அவன் சந்தோஷமாக இருக்கிறானா, கவலையோடு இருக்கிறானா இல்லையா, அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறானா என்கிறது அவனுடைய வார்த்தை தான் காட்டி கொடுக்க போகிறது. அப்போ அவருடைய வாழ்த்துக்கள் தன்னை சகோதரர்களை காணுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யலாம், வாழ்த்துக்கள் சொல்லலாம். சரி, இதில் நீங்கள் பார்க்கலாம் சில சலஃபுகள் தக்கப்பல் அல்லாஹ் மின்னா மின்கும் என்ற ஒரு வார்த்தை, அல்லது ஈதுன் முபாரக், என்னது ஈதுன் முபாரக், இது போன்ற வார்த்தைகளை சொல்லலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈதுடைய நாட்களில் சஹாபாக்கள் சந்தித்து கொண்டாங்க என்றால் துகுப்பில மின்னா வ மின்க், துகுப்பில மின்னா வ மின்க் என்ற வார்த்தையை அவங்க பாவிப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க என்ற செய்தியை நாங்கள் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சரி, இது ஒன்று. அடுத்தது பெருநாளைக்காக வேண்டி தன்னை அலங்காரம் செய்து கொள்வது. பெருநாள் தினத்தில் அலங்காரம் செய்யலைன்னா வேறு எப்போ அலங்காரம் செய்வது இல்லையா, அப்படி தானே? பெருநாள் தினத்தில் அலங்காரம் செய்யலைண்டா வேறு எப்போ அலங்காரம் செய்து கொள்வது இல்லையா? அப்போ என்ன செய்வார், ஆண்களாக இருந்தால் முடிகள் என்ன செய்வாங்க, முடிகளை வெட்டி கொண்டு என்ன செய்வாங்க, ஒரு அழகான ஒரு முறையில் என்ன செஞ்சு கொள்வாங்க, அவங்களோட ஆடைகள் அலங்காரம், இப்படி அலங்காரம் செஞ்சு கொள்வார்கள். இப்போ பெண்கள் அது சொல்ல தேவையில்லை இல்லையா, அது அவங்களுக்கு பல அலங்கார முறைகள் இருக்குது. ஆனால் மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் என்ன செய்யணும், அந்த அலங்காரங்கள் இருக்க வேண்டும். அப்போ அந்த நாளையில் அலங்காரமாக அதாவது அழகான ஆடைகள் அணிந்து கொள்வது என்பது சுன்னாவாக இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இதுக்கு பார்க்கலாம், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அஹத உமர் ஜுப்பத்தன் இஸ்தப்ரக், இஸ்தப்ரக்னா பட்டாலான ஒரு ஆடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவங்க எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர், இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, இதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, அழகுபடுத்தி கொள்ளுங்க உங்களை. இதை நீங்கள் ஈத் பெருநாள் தினத்திற்கும் அதே நேரத்தில் உங்களை சந்திப்பதற்காக வேண்டி பிரதிநிதிகள் வருவாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஆடை யார் தெரியுமா, யாருக்கு மறுமையில் பங்கு இல்லையோ அவனுக்குரிய ஆடைன்றாங்க. எதை வெறுத்தாங்க, பட்டை வெறுத்தாங்க. அலங்காரத்தை வெறுத்தாங்களா, அலங்காரத்தை வெறுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால்னா, அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான்டா. எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் அழகாக இருந்து கொள்வது, அவ்வளவுதான். அழகாக இருக்கணும் என்றதுக்காக அவன் எங்களை மாற்ற இயலாது. நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அந்த அமைப்பில் இருந்து அழகாக இருந்து கொள்வது இல்லையா, ஒரு சுத்தமாக இல்லையா, ஒரு அழகாக இல்லையா, ஆடைகளை அழகாக நாங்கள் அணிந்து கொள்வது. அப்போ எங்களுக்கு எந்த வசதி எவ்வளோக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நாங்கள் அழகாக இருந்து கொள்வது, இது அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய ஒரு செய்தி. அதே நேரத்தில் பெருநாள் தினத்தில் மிகவும் விரும்பத்தக்க முக்கியமான ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஜாபிர் அலி அறிவிக்கிறாங்க, கானலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா எல்பசுஹல் ஈதைன் வயோமல் ஜும்மா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடை இருந்துச்சு. அதை என்ன செய்வாங்கண்டா கேட்டுக்கோங்க, ரசூல் ஸல்லல்லாஹு எத்தனை ஆடை இருந்துச்சு, ஒரு ஆடை இருந்துச்சு. எல்பசுஹல் ஈதைன், 2 பெருநாளைக்கு அதை உடுப்பாங்க, ஜும்மா தினத்திலையும் உடுப்பாங்க. அப்போ ஜும்மா தினத்திலையும் பெருநாள் உடுப்பாங்க. அப்போ பெருநாள் தினத்திற்கு புதிய ஆடை தான் அப்படின்னு இருக்குதா, இல்லை, இருக்கிறதுல நல்லது, இருக்கிறதுல நல்லது என்ன செஞ்சு கொள்ள உடுக்கிறது, இருக்கிறதுல நல்லது எத்தனையோ உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையா, இருக்குது. விசேஷமாக பெண்கள்கிட்ட மாஷா அல்லாஹ் இல்லையா, அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே நல்லது தான், அப்படி தானே, இருக்கிற ஆடைகள் எல்லாமே நல்லது தான். சரி, அப்போ இருக்கிறதுல என்ன செய்கிறது, நல்லதை பெருநாளைக்காக வேண்டி அணிந்து கொள்ளுதல். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அதே நேரத்தில் அலங்காரம் என்று வருகின்ற பொழுது பெண்கள் கூட என்ன செய்யலாம், அவர்களுக்கு மார்க்கம் அனுமதித்த அந்த வரையறைக்குள் அவர்கள் அலங்காரம் செய்து கொள்ள முடியும். சரி, இது அந்த அலங்காரத்தோடு என்ன செய்யக்கூடாது, அந்நிய ஆண்களுக்கு முன்னுக்கு வரக்கூடாது. இது அவங்களோட வீட்டில் அவங்களோட கணவனுக்கு முன்னால் அவங்க அலங்காரத்தோடு அவங்க இருக்கலாம். சரி, இன்னொரு முக்கியமான பகுதி என்ன தெரியுமா, அத்தபஸ்ஸுது ஃபில் முபாஹாத்தி யௌமல் ஈத். பெருநாள் தினத்தில்
ஆகுமான விடயங்களை என்ன செய்யலாம், அவங்க அரங்கேற்றலாம் பெருநாள் தினத்தில். புகாரில் ஒரு செய்தி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, தஹல அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தி ஜாரியத்தானி துகன்னியானி. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க ஆயிஷா நாயோட வீட்டுக்கு, அவங்களோட வீடு தானே, வாராங்க. வார நேரத்தில் 2 பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கண்டா பாட்டு படித்து கொண்டு இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் வந்து பொம்பளை பிள்ளைகள் பாட்டு படிக்கிறாங்க. ஆயிஷா நாயை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன படிக்கிறாங்கண்டா, புஆஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் நடந்த நிகழ்வுகளை ஒரு பாட்டாக படிக்கிறாங்க, ஒரு கவிதையாக படிக்கிறாங்க. புஆஸ்ன்னு சொல்லக்கூடிய அவுஸ் ஹஸ்ரஜ் அவங்களுக்கு இடையில் நடந்த யுத்தம், அந்த யுத்தத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சு இவங்க படிக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஃபல்தஜி அலல் ஃபிராஷ் வஹவ்வல வஜ்ஹஹு. அவங்களோட அந்த விரிப்பில் சாஞ்சி கொண்டாங்க, முகத்தை அந்த பக்கம் திரும்பி கொண்டு அவங்க தூங்குறாங்க, சாஞ்சி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க, இந்த பெண் பிள்ளைகள் வந்து பாட்டை படித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அபூபக்கர் இல்லான்னு வராங்க. அபூபக்கர் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தகப்பனார். அவர் வரார். ஃபந்தஹரணி, இவங்க சொல்கிறான் ஃபந்தஹரணி, என்ன வெறுப்போட பார்த்தாங்க, உருக்கி பார்த்தாங்க. வகால மிஸ்மாரத்து ஷைத்தான், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுடைய ஊதுகுழல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலா அப்படின்னு கேட்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட காதுக்கு இது விழுந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவுமா, அவங்க 2 பேரும் படிக்கட்டு நீங்கள் விடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க ஃபலம்மா கஃபல கமஸ்துஹுமா ஃபஹரஜதா. அப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போனது பிறகு நான் என்ன செஞ்சேன்டா, யார் ஆயிஷா நாய், நான் என்ன செஞ்சேன்டா, அந்த 2 பிள்ளைகளுக்கு நான் கண்ணை காட்டினு அவங்க எழுப்பிட்டு போய்த்தாங்க. ஏன்னா இது வேறு போகிற மாதிரி இருக்குது, அதனாலது அப்போ கண்ணை காட்டினு அவங்க எழுப்பி போய்த்தாங்க. வக்கான யௌம ஈத், இது எப்போ நடந்துச்சு, பெருநாள் தினத்தில் இது நடந்தது, பெருநாள் தினத்தில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அந்த நாளில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. சூடானிகள் என்ன செய்கிறாங்கண்டா, சூடான் நாட்டை சேர்ந்தவங்க கேடயங்களாலும் ஈட்டிகளாலும் ஒரு வித்தியாசமான விளையாட்டு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஒன்றோ நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு அதை பார்க்கணுமா, அவங்க விளையாடுறதை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஆமண்டேன். ஃபஅகாமனி வராஹு ஹத்தி அலா ஹத்திஹி, அவங்களோட கன்னத்தில் எனது கன்னத்தை வைத்து நான் என்ன செஞ்சேன், அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ தூனக்கும் யா பனி அர்ஃபிதா ஹத்தா இதா மலில்து கால ஹஸ்புக்கி குல்து நாம் கால ஃபதுஹபி. அப்போ இவங்க கேட்குறாங்க போதுமான்னு கேட்குறாங்க. அப்போ நான் எனக்கு பார்த்து அப்படியே நான் எனக்கு சோர்வாவிட்டு, அப்போ போதுமான்னு கேட்குறாங்க. மனுஷனத்தோடு அப்படி என்ன செஞ்சிடறேன் அப்படியே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அப்போ போங்க வாங்க போங்கன்னு சொல்லி இவங்களை அனுப்பிடுறான். இது புகாரியில் முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறத காணலாம். சரி, இதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஏற்கனவே நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. அந்த நாளையில் ஜாஹிலியா காலத்தில் அவங்க கொண்டாடின 2 நாட்கள், அவங்க அந்த சஹாபாக்களே சொல்கிறாங்க, இது அந்த 2 நாட்களும் நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் விளையாடுவோம், களியாட்டங்களில் ஈடுபடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த 2 நாட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இதை விட சிறந்த 2 நாட்களாக நான் மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி எதை மாற்றுறாங்க, ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹாவாக மாற்றுறாங்க. அப்போ அந்த விளையாட்டை தடுத்தாங்களா, விளையாட்டை தடுக்கல். சரி, அப்போ அந்த பெருநாளுடைய தினம் என்பது விளையாடுகின்ற அது ஆகுமானது, நல்லா விளையாடும். இஸ்லாமிய வரையறைக்குட்பட்ட விளையாட்டுகள், தடுக்கப்படாத விளையாட்டுகள், இவைகள் விளையாடுகின்ற சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நாளாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரியா? அப்போ அந்த நாட்களில் இப்படியான நிகழ்வுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்கிறது, அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் விளங்கிக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்து இன்றைக்கு வந்து என்னது, இன்றைக்கு வந்து இலங்கை இந்தியா மற்ற நாடுகள்லையும் இருக்கலாம். இப்போ நாடுகளில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ குடும்பமாக சேர்றாங்க இல்லையா. இப்போ அந்த வாட்ஸ்அப் வந்ததுக்கு பிறகு என்ன செய்யற, ஒவ்வொரு அந்த தலையாளியுடைய பேரை வச்சு வாட்ஸ்அப் குரூப்பை திறந்தாச்சு, என்ன செய்ய அதில் அவங்களோட குடும்பங்களை ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ பெருநாள் தினம் ஒன்று வந்து அவங்க ஒரு இடத்துல ஒன்று சேருவாங்க, ஒன்று சேர்ந்து அவங்களோட விளையாட்டுக்கள் இதுகள். ஆனால் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கணும் என்னென்னா என்ன வரக்கூடாது,
மியூசிக்குகள், அதே போன்று ஆண்கள் பெண்கள் கலப்பு, இது போன்றவைகள்லாம் என்ன செய்ய வந்து விடக்கூடாது. ஆகமான விளையாட்டுகளாகவும் இருந்தால் இஸ்லாம் என்ன செய்யலை, தடுத்துச்சா? இஸ்லாம் தடுக்கல. அந்த விஷயத்தை நாங்கள் என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கொள்ள வேண்டும். அப்போ இவ்வாறாக என்ன செய்ய நாங்கள் இந்த பெருநாளுடைய தினத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். ஒரு நல்ல முறையில், சந்தோஷமான முறையில், சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஒரு எண்ணம் ஒருவருக்கு வந்து நான் இந்த பெருநாளுடைய தினத்தை இஸ்லாத்துக்கு அதாவது மாற்றமான முறையில் கழிக்காமல் சுன்னா அடிப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த முறையில் நான் கழிப்பேன் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒருவர் ஈடுபடுவார் என்று சொல்லியிருந்தால் அந்த நாள் முழுக்க அவர் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளுக்கும் நன்மை எழுதப்படுமா இல்லையா? நன்மை. இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், அதாவது எல்லோரும் மறந்து போய் இருக்கின்ற நேரத்தில் செய்யப்படுகின்ற அமல் இருக்குது தானே, அந்த அமலுக்கு அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. எப்படி? பெருநாள் தினம் எல்லாரும் ஒரு பக்கமாக இருப்பாங்க, விளையாட்டில் இருப்பாங்க இல்லையா, சந்தோஷமாக. அந்த நேரத்தில் ஒருவர் என்ன செய்கிறாரு, வணக்கத்தில் ஈடுபடுறார். அந்த நேரத்தில் ஒருவர் என்ன செய்கிறாரு, நன்மையான காரியங்கள் செய்கிறார். அதுக்கு அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.